டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர், வன காப்பாளர் உள்ளிட்ட 6244 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், வன காப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் 4 பதவிகளில் 6244 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜனவரியில் வெளியிட்டது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள மார்ச் 4 முதல் 6ஆம் தேதி வரை வாய்ப்பு வழங்கப்படும். வரும் ஜூன் 9ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது. இந்த முறை குரூப் 4 தேர்வில் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் ஆகிய பதவிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பதவிகளுக்கு மட்டும் எழுத்து தேர்வில் தேர்வு செய்யப்படும் தேர்வர்கள் உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் நண்பர் கொடுத்த சால்வையை வாங்கி தூக்கி எறிந்ததற்கு நடிகர் சிவக்குமார் மன்னிப்பு கோரியுள்ளார். காரைக்குடியில் பழ கருப்பையாவின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு முதியவர் ஒருவர் தந்த சால்வையை வாங்கி நடிகர் சிவக்குமார் தூக்கி எறிந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சால்வையை தந்தது அவரது நண்பரான கரீம் என்றும், சிவக்குமாருக்கு சால்வை தருவது பிடிக்காது என்று தெரிந்தும் ஆர்வத்தில் அவர் சால்வையை கொடுத்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த சூழலில் நடந்த சம்பவத்திற்கு நண்பர் கரீமுடன் சேர்ந்து வீடியோ வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார் நடிகர் சிவக்குமார். இந்த காரைக்குடி சால்வை மேட்டரை பார்த்துருப்பீங்களே, இவரு யாரோ இவரோ இல்லை, என் தம்பி, 50 ஆண்டு கால நண்பர். பொதுவாக நிகழ்ச்சிகளில் எனக்கு யாராவது சால்வை போத்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன். சால்வை போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வை வச்சுருக்கேன். ஆனால் நான் சால்வை எடுத்துகிட்டு போனதே தப்பு தான். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ணது தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தற்போது வருத்தம் தெரிவித்ததன் மூலம் சால்வை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகர் சிவக்குமார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பளிக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக மனு தாக்கல் செய்தார். இதன் விசாரணை கடந்த 21ஆம் தேதி நீதிபதி எஸ். ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், அமலாக்கத்துறை முன்வைத்த ஆதாரங்கள் முன்னுக்கு பின் முரண்பாடாக உள்ளதாகவும், வேலை வாங்கி தருவதாக 67 கோடி ரூபாய் வசூலித்ததற்கு ஆதாரங்கள் இல்லை எனவும் குறிப்பிட்டார். நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் 67 கோடி ரூபாய் வசூலித்தது தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் உண்மை என விளக்கினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது.